சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய்த்துணிக்கேற்ற வார்த்தைகள். ஜனவரி மாதம் 25ஆம் தேதி. ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். 1 பேதுரு புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனம். எபிரேயர் புஸ்தகத்தில் 8வது அதிகாரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பரலோக கூடாரத்தின் பிரதான ஆசாரியர் என்று நாம் வாசிக்கின்றோம். இப்பூமிக்குரிய கூடாரம் மோசேயால் அமைக்கப்பட்டது. இப்போது பரலோக கூடாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாலே அமைக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல, கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. எபிரேயருக்கு நிருபம் 8வது அதிகாரம் 2வது வசனம். பழைய ஏற்பாட்டில் இருந்ததைப் போலவே பொன், சீத்தி மரம், வெண்கலம், இரும்பு போன்ற காணிக்கைகளை கொண்டு வந்து வாசஸ்தலத்தை கட்டுவதில் விருப்பமுள்ள அனைவரும் பங்கு பெற்றார்கள். இப்பொழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிகளாக நம் ஒவ்வொருவருக்கும் பங்கு இருக்கிறது. பரலோக வாசஸ்தலத்தின் ஒரு பகுதியாக மாறுவதற்கான பாக்கியம் கிடைத்திருக்கிறது. மோசேயால் கட்டப்பட்ட வாசஸ்தலத்திற்கு பயன்படுத்தப்பட்ட பொருள் இப்பூமிக்குரியது. அதனால்தான் அது நீண்ட காலம் நீடிக்கவில்லை. இப்போது நம் ஆண்டவர் தாமே நித்திய வாசஸ்தலத்தை கட்டுகிறார். அதில் நாம் ஒவ்வொருவரும் கொஞ்சம் பங்கு எடுத்துக்கொள்ளலாம். உங்களிடத்தில் உள்ளதில் சிறியதல்ல, மாறாக அனைத்தையும் கொடுக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தலைமையின் கீழ் பரலோக திட்டத்தின்படி நாம் அனைவரும் ஒன்றாக ஒரு வாசஸ்தலமாக கட்டப்பட்டுள்ளோம். எபிரேயருக்கு நிருபம் 8வது அதிகாரம் 5வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றபடி முந்தைய கூடாரம் உண்மையான பரலோக கூடாரத்தின் நிழல் மட்டுமே. தேவன் மோசேக்கு வாசஸ்தலத்தின் மாதிரியை கொடுப்பதற்கு முன் 40 பகலும் 40 இரவுகளும் சீனாய் மலையில் வைத்திருந்தார். அதற்கு முன் அவன் 40 ஆண்டுகள் வனாந்திரத்தில் வைக்கப்பட்டான். அந்த காலகட்டத்தில் அவன் தனது சொந்த ஞானத்தை முழுமையாகவும் முற்றிலுமாகவும் வெறுமையாக்கினான். பின்னர் தேவன் மாதிரியை கொடுத்தார். மேலும் அவன் எந்த மாற்றமும் இல்லாமல் அவருடைய வழிமுறைகளை பின்பற்றி நிறைவேற்ற வேண்டியதாய் காணப்பட்டது. முழு மாதிரியும் தேவனால் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அது ஒரு நிழல் மட்டுமே. இப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கைகள் இல்லாமல் ஆனால் நம் ஒத்துழைப்புடன் உண்மையான கூடாரத்தை கட்டுகிறார். இதனால்தான் விசுவாசிகள் வெவ்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறார்கள். தேவனுடைய வீடு, தேவனுடைய வாசஸ்தலம், தேவனுடைய சபை, தேவனுடைய உடன் ஊழியர், தேவனுடைய விசேஷ பொக்கிஷம், விலையேற பெற்ற முத்து, அவருடைய மனவாட்டி மற்றும் பல பெயர்களால் அழைக்கப்படுகிறோம். இந்த பெயர்கள் அனைத்தும் நமது பரலோக தொழிலை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றது. அவருடைய பரலோக வடிவத்தை யாராலும் மாற்ற முடியாது என்பதை இங்கே தேவன் நமக்கு நினைப்பூட்டுகிறார்.